Hello friends, வணக்கம். Welcome to our channel Me and Mom Stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்டாலியன் டெசர்ட் தான் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஈஸியா செய்யக்கூடிய இந்த இட்டாலியன் ரெசிபியை நம்ம செய்ய போறோம். இதை வந்து ஸ்ட்ராபெரி வச்சும் செய்வாங்க. நான் வந்து பிளம்ஸ் வச்சு செய்ய போறேன். இந்த டெசர்ட்டை வந்து வெளியிலலாம் வாங்கி சாப்பிடும் போது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நம்மளே ஈஸியாக வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். மில்க்கு க்ரீம் வச்சு இந்த டெசர்ட் பண்ண போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த இட்டாலியன் டெசர்ட் பேர் பனங்கோட்டா. ஃபர்ஸ்ட் நம்ம சாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பிளம்ஸ் தேவை. 3 பழத்தை பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பழத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. கூடவே 1/4 கப்பு சுகர் போட்டுக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. அதை நல்லா வேக வைங்க. இந்த டெசர்ட்டுக்கு வந்து நான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணல, அன்ரிஃபைண்ட் சுகர் தான் யூஸ் பண்றேன். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நல்லா வேகணும். ஒரு மேஷர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை வந்து வடிகட்டணும்னு அவசியமே கிடையாது. இதை அப்படியே எடுத்து நம்ம டெசர்ட்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ரெடி பண்றேன் இல்லையா, இந்த சாஸை வச்சு நீங்க பிரெட் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சுகர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நான் கம்மியா போடுறேன், லைட் புளிப்பா இருக்கிறதுக்காக தான் கம்மியா போட்டிருக்கேன். சாஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஜெலட்டின் 1 டேபிள் ஸ்பூன் கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க. 1 கப்பு ஃப்ரெஷ் கிரீம், 1 கப்பு மில்க். ஒரு பேன்ல பாலை ஊத்திக்கோங்க. கொஞ்சம் சூடு ஏறின உடனே இந்த ஃப்ரெஷ் கிரீமை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பால் வந்து கொதிக்க கூடாது. பால் கூட ஃப்ரெஷ் கிரீம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு விஸ்க் வச்சு கூட நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 கப்பு அன்ரிஃபைண்ட் சுகர் போட்டுக்கோங்க. ஒயிட் சுகர் பதில் தான் இந்த அன்ரிஃபைண்ட் சுகர் போடுறேன். நீங்க ஒயிட் சுகர் இருந்தா ஒயிட் சுகர் போட்டுக்கோங்க. 10 நிமிஷம் ஊற வச்ச ஜெலட்டினை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இது கொதிக்காத அளவு பார்த்துக்கோங்க. அப்பதான் பனங்கொட்டா சாஃப்டா வரும். இது கேஸ்ல இருந்து இறக்கியாச்சு. இது நல்லா ஆற வைக்க போறோம். இது கூட 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடுங்க. அதுக்கப்புறம் சர்விங் பவுல்ல அசம்பிள் பண்ண போறோம். தேவையான அளவுக்கு சர்விங் பவுல்ல ஊத்திட்டு இதை நல்லா மூடி ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சு. இப்போ அந்த கவரெல்லாம் எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ண சாஸை இதுக்கு மேலே ஆட் பண்ண போறோம். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய சூப்பரான இட்டாலியன் டெசர்ட் நம்ம வீட்லேயே சூப்பராக செஞ்சியாச்சு. இந்த பனங்கொட்டாவை நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவையா சமைங்க, அளவா சாப்பிடுங்க. தேங்க்யூ.